Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Tutti Frutti கேக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய இந்த Tutti Frutti கேக்கை ஈஸியா எப்படி பண்ணலாம்ங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க friends, ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை சலிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 150 கிராம் மைதா எடுத்துர்க்கேன். அதாவது 1 கப் வந்தது. இதுல 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 முட்டையை வந்து நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி உடச்சிட்டு இப்படி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கீழே வெள்ளைக்கரு விழுந்துடும். நீங்கள் தனியாக மஞ்சக்கரு பிரிச்சுக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. உடச்சிட்டு நீங்கள் கையில் அந்த முட்டையை அப்படி ஊற்றினீங்கன்னா வெள்ளைக்கரு கீழே தனியாக போயிடும், மஞ்சக்கரு கையிலே இருந்துடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து எல்லோ தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஒரு ஸ்டிக்கும் இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூனும் வந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் வந்து ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் வெளியில் எடுத்து வச்சுருங்க. சப்போஸ் அப்படி வைக்கலை அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு எடுங்க. ரொம்ப வைக்கக்கூடாது. அது வந்து சாஃப்ட் ஆகணும், ஆனால் வந்து லிக்விட் ஆகக்கூடாது. ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சு பாருங்கள். ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு 10 செகண்ட்ஸ் வச்சு எடுங்க. ஸோ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏதாவது 3/4 கப் வந்தது. ஸோ 150 கிராம் சர்க்கரை. இதில் வந்து நம்ம எல்லாமே சேம் அமௌண்ட் தான். மைதா, சர்க்கரை, பட்டர் இந்த மூணுமே நம்ம வந்து 150 கிராம் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக ஆற வரை இதை பீட் பண்ணணும். இப்போ வந்து எல்லோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது வந்து லைட்டாக எல்லோவாக இருக்குது. இது வந்து ஒயிட்டாக ஆகும். நல்லா நம்ம பீட் பண்ண இந்த மாதிரி எடுத்து விட்டு பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி பீட் பண்ணுங்கள். இது வந்து பீட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒயிட் கலரில் இருக்கும். அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் மிக்சர்லேயும் இதை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இல்லை, ஸ்டாண்ட் மிக்சர் ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து எக் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எக் ஒயிட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம பீட் பண்ண போகிறோம். நான் அதே ஸ்டாண்ட் மிக்சரில் நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் இல்லை ஹேண்ட் மிக்சரில் பீட் பண்ணும்போது நல்லா நுர மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இது ரெண்டுமே இல்லைன்னா எக் பீட்டர் வச்சு கையில் வச்சு பண்ணும்போது இந்த அளவுக்கு வராது. அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக கொஞ்சம் ஒயிட் கலரில் வர நீங்கள் பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம எக் ஒயிட்டை பீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பட்டரும் சுகரும் வச்சுருந்த அந்த க்ரீமில் அதோட நம்ம அந்த எக் ஒயிட் பீட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணாதீங்க, அப்போனா அதில் அது வந்து கொஞ்சமாக லம்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி அது ஃபுல்லாக அது பைண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, கையை வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மைதா மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த 3 முட்டையோட மஞ்சக்கரு அதையும் சேர்த்து அதையோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா மஞ்சக்கரோட ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த மஞ்சக்கரு வந்து எல்லா இதோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி மைதா மாவு மேலே போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மட்டும் நான் வச்சுருக்கேன், ஏன்னா மேலே போடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ மற்ற இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அங்கங்கே உள்ளே தெரியும். இப்போது கேக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் பட்டர் இருந்தது, அதனால் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கீழே சைடில் எல்லா பக்கமும் பட்டர் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மாவு தூவி அதை எல்லா பக்கம் அந்த மாவு வந்து பட்டரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போனா கேக் ஊற்றும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பட்டர் பேப்பர் தேவையே இல்லை. ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தது, அதனால் நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி இதிலேயே நீங்கள் கேக் மாவு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இருக்கிறனால இதில் நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இப்போ நம்ம கேக் மிக்ஸை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணதும் நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற்றுனதும் எல்லா இடமும் இப்படி படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வச்சுருந்த கொஞ்சோண்டு டியூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி மேலே அங்கங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து கேக் பேக்காகி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனும் ப்ரீஹீட் பண்ணியாச்சு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ அவன் இல்லாதவங்க இதை ஸ்டவ்லையும் பண்ணலாம். ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 40 மினிட்ஸ் வரை நீங்கள் வந்து மூடி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க கேக் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து நடுவில் குத்தி பாருங்கள். பார்க்கும்போது இந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் அப்படி க்ளீனாக வந்ததுன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அதில் ஒட்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டியூட்டி ஃப்ரூட்டி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியான கேக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா கேக் வந்து நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கார்னர்லேயும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி திருப்பி எடுத்திங்கன்னா கேக் வந்து அப்படி அழகாக வந்துடும். ஸோ இந்த பட்டர் பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு கேக் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை நம்மளோட பேனில், அப்படியே வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணும்போது காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் வந்து வீடியோ எடுக்க பொறுமை இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான கேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனல் கோல்டாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.